Dear student, 12th standard chapter 1 exercise 1.6 second sum பார்க்க போறோம். Sum number 2, find the value of k for which the equation kx minus 2y plus z equal to 1, x minus 2ky plus z equal to minus 2, x minus 2y plus kz equal to 1. 3 linear equation கொடுக்குறாங்க. 3 linear equation என்ன நமக்கு no solution செக் பண்ண சொல்றாங்க, unit solution செக் பண்ண சொல்றாங்க, infinitely many solutions செக் பண்ண சொல்றாங்க. ஓகே, இந்த 3 linear equation. ஓகே, ஃபர்ஸ்ட் a என்ன ax கூட b ஃபார்மேட் யூஸ் பண்றோம். ஜஸ்ட் a மேட்ரிக்ஸ் ஃபார்ம் பண்றோம். a மேட்ரிக்ஸ்னா ஃபர்ஸ்ட் x xy z கோஎஃபிஷியன்ட், செகண்ட் ஈக்குவேஷனோட xy z கோஎஃபிஷியன்ட், தேர்ட் ஈக்குவேஷனோட xy z கோஎஃபிஷியன்ட் இன்டு xy z 3 வேரியபிள் ஈக்குவல் டு 1 மைனஸ் டு 1. இது ஃபுல்லா a, இது ஃபுல்லா x, இது ஃபுல்லா b. ஓகே, இப்போ நெக்ஸ்ட் a b ஜாயின் பண்ணா a மேட்ரிக்ஸ் ஸ்லாஷ் b மேட்ரிக்ஸ், a ஃபுல்லா b. ஓகே, ஃபர்ஸ்ட் வேல்யூ நமக்கு என்ன வரும், அங்கே எதையும் கான்ஸ்டன்ட் டைம் இருக்கக்கூடாது, கே வேல்யூ தான் நான் ஃபைன் பண்ண போகிறோம். அந்த ஃபைன் பண்ணுற வேல்யூ இருக்கக்கூடாது. என்ன பண்ணுறோம், ஜஸ்ட் இந்த வேல்யூஸ் இருக்கணும். அப்போ என்னென்ன யூஸ் பண்ண நமக்கு அது R2 R1 இன்டர்சேஞ்ச் பண்ணு, அது R3 R1 இன்டர்சேஞ்ச், உன்னோட என்ன எதை வேணால் இன்டர்சேஞ்ச் பண்ணிக்க. அப்போ நான் என்ன யூஸ் பண்ணுறேன், நமக்கு R1ம் நெக்ஸ்ட் என்ன யூஸ் பண்ணுவோம், R1 டென்ஷன் வரும் R3 ரெண்டும் இன்டர்சேஞ்ச் பண்ணுறோம். அப்போ R3 வந்து R1 இன்டர்சேஞ்ச் பண்ணுறோம், R1 வந்து R3 இன்டர்சேஞ்ச் பண்ணுறோம். ஓகே ஓகே, இப்போ கரெக்டாக வச்சு பாரு. 1 மைனஸ் 2 K1 ஃபஸ்ட்டு R1 R3ல R1 எடுத்து யூஸ் பண்ணி இப்போ கேக்கு லாஸ்ட் வந்து இப்போ ஓகே. நெக்ஸ்ட் இப்போ ஜஸ்ட் எக்ஸலன் ஃபார்ம் வந்து 3 டைம்ஸ் 0 ஆக்கணும். 3 டைம்ஸ் 0 ஆகணும், ஃபர்ஸ்ட் வந்து 1 0 ஆகணும். அப்போ R1 அப்படியே அட்டாச் பண்ணுறங்க, 0 டேட்டா இங்கே 1 டேட்டா மைனஸ் பண்ணலாம். அப்போ R2 டென்ஸ் டு R2 மைனஸ் R1, 1 minus 1 0, minus 2k, minus 2 minus 1 plus 2, 1 minus k, minus 3 minus 1, இது மைனஸ் ஆச்சுன்னா minus 3. நெக்ஸ்ட் இங்கே 0 ஆகணும், இங்கே k இருக்குது, 1 இருக்குது. அப்போ R1 கேல மல்டிப்ளை பண்ணலாமா, அப்போ k R1. அப்போ இங்கே யூஸ் பண்ணுற பாரு, சைடில் R3 அப்படியே யூஸ் பண்ணிட்டோம். R1 வந்து மைனஸ் கேல மல்டிப்ளை பண்ணால் 0, 2k minus 2, 1 minus k is 1 minus k. ஓகே, நெக்ஸ்ட்டு இந்த டைம்ஸ் 0 ஆக்கணும், அப்படின்னா எக்ஸ்டென்ட் ஃபார்ம் ஆகும். இப்போ இது 0 ஆக்கணும், இங்கே நான் மைனஸ் 2 டேரெக்டாக ஆட் பண்ணலாம். அப்போ R3 டைம்ஸ் 2, R3 ப்ளஸ் R2 டேரெக்டாக என்ன ஆட் பண்ணால் ப்ளஸ் 2 மைனஸ் கேன்சல் ஆகிடும், மைனஸ் டேரெக்டாக 0 ஆகிடும். அப்போ 0 ஆகிடுச்சு. இது ஃபுல்லாக ஆட் பண்ணால் நமக்கு 2, 1 + 1 2, மைனஸ் கே ஸ்கொயர், இது 2 ஆட் பண்ணால் 1 மைனஸ் கே, மைனஸ் 3 1 பண்ணால் மைனஸ் 2. ஓகே, இட் இஸ் என்ன எக்ஸலன்ட் ஃபார்ம் ஆகிடுச்சு. Therefore, next இதுக்கப்புறம் நான் சிம்பிள் ஜஸ்ட் இப்போ டேரெக்டாக யூஸ் பண்ணி இது ஜஸ்ட் ஒரு குவாட்ரேட்டிக் ஈக்குவேஷன் இருக்குது. இந்த குவாட்ரேட்டிக் ஈக்குவேஷன் மட்டும் சால்வ் பண்ணால் ஈஸியாக சப்ஸ்டிட் பண்ணலாம் வேல்யூ, அதுதான் நான் யூஸ் பண்ணலாம். அதை மாதிரி நான் இண்டிவிஜுவலாக யூஸ் பண்ணிவிட்டு ஜஸ்ட் சிம்பிளிஃபிகேஷன் தான். ஓகேவா, யூஸ் பண்ணுற சைடில் சின்ஸ் போட்டு 2 மைனஸ் கே மைனஸ் கே ஸ்கொயர் மைனஸ் காமன் ஃபேக்டர் தர கே ஸ்கொயர், இது ப்ளஸ் ஆகும், இது ப்ளஸ் ஆகும், மைனஸ் ஆகிடும். இது ஜஸ்ட் ஒரு குவாட்ரேட்டிக் ஈக்குவேஷன். குவாட்ரேட்டிக் ஈக்குவேஷனாக நமக்கு மல்டிப்ளை பண்ணால் மைனஸ் 2 ஆட் பண்ணால் நேரம் கே பக்கத்தில் 1க்கு தான் 1 வரணும். அப்போ என்ன ஃபேக்டர் வரும் நமக்கு 2 மைனஸ் 1 மைனஸ் 2, 2 மைனஸ் 1 1 கரெக்ட் ஃபேக்டர். ஓகே, அப்போ நெக்ஸ்ட் நான் நமக்கு இந்த மைனஸ் இருக்குது. அப்போ என்ன நமக்கு கே ப்ளஸ் 2 இன் ஒரு ஆன்சரு, கே மைனஸ் 1 ஆன்சர். ஓகே, இப்போ மைனஸ் வந்து இங்கே மல்டிப்ளை பண்ணலாம் கரெக்டாக, இங்கே எங்கேயோ ஒரு இடத்துல நான் சிம்பிளை மல்டிப்ளை, இது கே ப்ளஸ் 2 அப்படியே இருக்குது. ஓகே, இந்த மைனஸ் இங்கே நமக்கு மைனஸ் ப்ளஸ் ஆகிடும், ப்ளஸ் மைனஸ் ஆகும். இதே ஒரு டைம்ஸில் 2 டைம்ஸ் மல்டிப்ளை ஜஸ்ட் மல்டிப்ளை இருக்குது, இதே ஒரு ஃபேக்டரில் மல்டிப்ளை பண்ண போகணும். ஓகேவா, மைனஸ். ஓகே, இல்லை அப்படியே கூட வெளில விடும் தான், ப்ராப்ளம் இல்லை உனக்கு. ஓகே, அப்போ இது ஒரு ஃபேக்டர் முன்னாரும் இதுதான் நமக்கு இந்த டைம்ஸ். அப்போ இது ஃபுல்லோட சிம்பிளிஃபிகேஷன் நமக்கு 2 + k 1 - k. ரிமைன் டைம்ஸ்லாம் அப்படியே எடுத்து யூஸ் பண்ணிட்டு ஜஸ்ட் நான் வேல்யூ சப்மிட் பண்ணுறதுக்காக குவாட்ரேட்டிக் ஈக்குவேஷன் சால்வ் பண்ணுறோம். ஓகே, இப்போ நெக்ஸ்ட்டு ஃபஸ்ட்டு நான் யூஸ் பண்ணேன், கே வந்து நான் யூஸ் பண்ணுறோம் ப்ளஸ் 1ன்னு சப்ஜெக்ட் பண்ணுறேன், கேக்கு 1ன்னு சப்ஜெக்ட் பண்ணுறோம். ஃபஸ்ட்டு கண்டிஷனாக யூஸ் பண்ணேன், கேக்கு எங்கே கேலாம் வச்சு நான் 1ன்னு சப்ஜெக்ட் பண்ணுறோம். அப்போ இந்த ஃபேக்டரில் கே எங்கெங்கெல்லாம் இது யூஸ் பண்ண 1ன்னு யூஸ் பண்ணேன், 1 மைனஸ் 2 கேக்கு 1 கேக்கு நான் 1 யூஸ் பண்ணாராம் 0 ஆகிடும், இங்கே 1 யூஸ் பண்ணால் 0, மைனஸ் 3 0 0, இது கேக்கு 1 யூஸ் பண்ணால் 1 மைனஸ் 0 0 0 மைனஸ் 3. இட் இஸ் ஏ கமா பி ரேங்க்னா நமக்கு 3, ஏ ரேங்கு 2. ஏன் இது ஃபுல்லாக ஏ கமா பி, இது நான் ஜீரோ
ஏவா ரேங்கு ரேங்க் என்ன வரும் 2. ஏன்னா அது ஃபுல்லாக 0 ஆயிடுச்சு. அப்போ ஏ கமா பி நாட் ஈக்குவல் 0 என்ன வரும் ஏ ஆஃப் ஏ. அப்போ என்ன வரும் இந்த வேல்யூ ரேங்க் 3 இது 2 ரெண்டு டிஃப்ரெண்ட் வேல்யூ என்ன வரும் the system is inconsistent and has no solution. ரேங்க் டிஃப்ரெண்டாக இருந்தனா சொல்யூஷன் நோ சொல்யூஷன். ஓகேவா? ஓகே, ஃபர்ஸ்ட்டு நோ சொல்யூஷன் செக் பண்ணுறோம். செகண்டு கே வந்து டென்ஸு +1 இருக்கக்கூடாது, கேக்கு -1 நாட் ஈக்குவல் டு 1 இருக்கக்கூடாது, -2. ஓகேவா? ரிமைனிங் என்ன வேணாலும் வச்சுக்கலாம். 1க்கு 4 2 யூஸ் பண்ணலாம், -2 நமக்கு 3 யூஸ் பண்ணலாம். ஓகே, -3 யூஸ் பண்ணலாம், எனி வேல்யூ. ஆனால் 1 டைம்ஸ் யூஸ் பண்ணக்கூடாது, 1 டைம்ஸ் யூஸ் பண்ணலாம் 0 டைம்ஸ் ஆகிடும், -2 யூஸ் பண்ணால் ஹோல் டைம் 0 ஆகிடும். 2 டைம்ஸ் மட்டும் இருக்கக்கூடாது ஃபங்க்ஷனில். அப்போ கேக்கு 2 யூஸ் பண்ணி கேல எங்கெல்லாம் யூஸ் பண்ண முடியாது. 1 -2 2 2 டைம்ஸ் யூஸ் பண்ணோம்னா நமக்கு கே இங்கே இப்போ லேட் போட்டோம். கேக்கு 2 நாம் 1 கண்டிஷன் 1 எடுக்கக்கூடாது, -2 மட்டும் மீதி எனி வேல்யூஸ் எடுக்கலாம். ஓகே, அப்போ எனி வேல்யூஸ் எடுத்தால் அந்த மேட்ரிக்ஸ் ஃபார்ம். கேலாம் எங்கெல்லாம் யூஸ் பண்ணுறோம் 2 2 நான் எடுத்து சப்மிட் பண்ணால் ஒரு மேட்ரிக்ஸ் ஃபார்ம் ஆயிடுச்சு. ஃபஸ்ட்டு ஏ கமா மேட்ரிக்ஸ் நேரம் ரேங்க் 3 நம்பர் ஆஃப் நான் 0 3 ரோ ஆஃப் ஏ ரேங்க் ரேங்கணும். இது ஃபுல்லாக நான் ரோ ஆஃப் ஏவர் ரேங்க் 3. ஓகே, இப்போ ஏ கமா பி ரேங்கும் ஏவர் ரேங்க் 3 இருக்குது. நம்பர் ஆஃப் அன்னோன்ஸ் எவ்வளோ நமக்கு 3. ஏன் 3க்கு 3 ஈக்குவலாக இருந்தால் த சிஸ்டம் இஸ் constant and has unique solution. ரேங்க் ஈக்குவலாக இருந்துச்சுன்னா நேரம் கன்சிஸ்டண்டா and has unique solution. ஓகே, நெக்ஸ்ட்டு கே ஈக்குவல் டு -2. ஓகேவா? இப்போ நெக்ஸ்ட் என்ன சொன்னால் கேக்கு 1 யூஸ் பண்ணோம், நெக்ஸ்ட் நேரம் -2 இருக்குது. ஓகே, இப்போ கே இருக்கிறதுலாம் -2 சப்ஜெக்ட் பண்ணால் ரிசல்ட் நேரம் இதே சேம் ஃபங்க்ஷன் பண்ணி கே இருக்கிறதுலாம் யூஸ் பண்ணுங்க. -2 சப்ஜெக்ட் பண்ணால் இந்த மேட்ரிக்ஸ் ஃபார்ம் ஆகும். இப்போ என்ன நம்பர் ஆஃப் நான் 0 நமக்குன்னு வரும் 2. ஏவோட நம்ம நம்பர் என்னன்னு சொன்னால் 1 2 நான் 2. அப்போ ஏகனா ரேங்க் 2. நம்பர் ஆஃப் அன்னோன்ஸ் 3 3யோட என்ன வரும் ரேங்க் 2 வந்து 2 வந்து என்ன சொல்யூஷன் தென் சிஸ்டம் இஸ் கன்ஸ்டன்ட் அண்ட் ஹேஸ் இன்ஃபினிட்லி மெனி சொல்யூஷன். தேர்ட் கண்டிஷனு ஓகே. ஃபஸ்ட்டு கேக்கு 1 யூஸ் பண்ணால் நோ சொல்யூஷன். செகண்ட் வந்து கே வந்து 1 டைம்ஸாக இல்லை, கேக்கு -2 ரிமைனிங் எனி வேல்யூஸ் இருக்குதுன்னா என்ன சொல்யூஷன் வருது நம்ம கண்டிஷனில் யூனிக் சொல்யூஷன் கரெக்டாக ஃபார்ம் ஆகுது. தேர்டு நமக்கு கேக்கு -2 யூஸ் பண்ணால் இன்ஃபினிட்லி மெனி சொல்யூஷன் கரெக்டாக ஃபார்ம் ஆகுது. வெரி வெரி இம்பார்ட்டன்ட் கொஸ்டின், 5 மார்க் கொஸ்டின். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்.